இன்றைக்கி பார்க்க போகிறது குழந்தைகளுக்கெல்லாம் பிடிச்ச ஃபேவரட்டான ரெசிபி சீஸ் பராத்தா. செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, டைமே எடுக்காது. உங்கள் ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம் 1, 2 ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சம் கலந்து விட்டுருங்க 1 நிமிஷம். அப்புறமா கேப்சிகமும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஒரு 1, 2 நிமிஷம் வதக்கினா போதும். இது கூட 1 ஸ்பூன் கரம் மசாலா, சாட் மசாலா 1 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வதக்க தேவையில்லை. எல்லாம் சேர்ந்து நல்லா வாசனை வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிட்டு ஆற வச்சுக்கோங்க. இப்போ வந்து சீஸை துருவினது தேவையான அளவு, அது கூட ஆறின இந்த மசாலாவும் பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துட்டு கையாலேயே நல்லா கலந்து விடுங்க. அப்புறம் சீஸ் உங்களுக்கு நல்லா மசாலாவில் மிக்ஸ் ஆகும். இப்போ இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சப்பாத்தி மாவு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃபிங்கை நடுவில் வச்சுட்டு இந்த சைடில் இருக்கிற மாவெல்லாம் இந்த மாதிரி சேர்த்து நல்லா மேலே இந்த மாதிரி சீல் பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துருங்க. இப்போ ட்ரை மாவில் கொஞ்சம் பெரட்டி எடுத்துட்டு நிதானமாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க. அழுத்தி ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெளியில் வந்துடும். நடுவில் வேணும்னா கொஞ்சம் ட்ரை மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சூடான தோசைக்கல்லில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். திருப்பி போட்டு கொடுங்க. கொஞ்சம் கூட வேணால் எண்ணெயோ நெய்யோ சேர்த்துட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா வேக விடுங்க. கொஞ்சம் கரண்டியால் அழுத்தி கொடுத்தீங்கன்னா இது மாதிரி நல்லா புஸ்ஸுன்னு உங்களுக்கு வரும். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்தோன்னு அடுப்புலேருந்து எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. எடுத்து அப்புறமா கொஞ்சமாக பட்டர் மேலே நல்லா தடவி விட்ருங்க. அப்போ நல்லா உங்களுக்கு சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். கெச்சப் இல்லைன்னா சட்னியோட சர்வ் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.